வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 48 ரிவ்யூ தாங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் மேட்ச். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுவும் ஹோம்ல விளாடுறாங்க LSG. ஸோ தரமா வின்னும் பண்ணிட்டாங்க 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல. அண்ட் எம்ஐயோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோயிங் இன் டு தி டாப் 4 வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் நவ். தே ஹேவ் டு வின் ஆல் மேட்சஸ் விச் இஸ் ஹைலி டிஃபிகல்ட். ஏன்னா மற்ற டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் தேர் இஸ் அ ஸ்லிம்மர் ஹோப், ஒரு சின்ன ஹோப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நம்பி தான் பாசிட்டிவா அவங்க விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்ல முடியும், எஸ்பெஷலி இன் பேட்டிங். புரியுதா உங்களுக்கு? டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு KL ராகுல். அண்ட் 144 தான் அடிச்சாங்க மும்பை. 144 for 7 in 20 overs. ஹியூஜ் கிரெடிட் டு LSG bowlers. சூப்பரா போட்டாங்க. விக்கெட் நினைச்ச மாதிரி ரொம்ப ஃபிளாட்டா இல்ல, பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஒரு 165 170 மும்பை அடிச்சிருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு எம்ஐக்கு. அதுவும் இந்த மேட்ச்ல ஒரு ஸ்டேஜ்ல 27 for 4. அதுக்கு நம்ம கண்டிப்பா நியூ பால் bowlers கிரெடிட் கொடுத்தாங்கன்னு. ஸ்டோனிஸ் சூப்பரா போட்டாரு. அண்ட் மோஷின் கான் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் நவீன் உல்லக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சேஞ்சில் வந்து சூப்பரா போட்டாரு. நல்லா யூஸ் பண்ணாங்க கண்டிஷன்ஸை. அண்ட் அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பரா போட்டாரு. ஸோ கம்பைன் டீம் எஃபர்ட் அது கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். மயங்க் யாதவ் இந்த மேட்ச்ல வந்தாரு, நல்ல ஒரு பேஸ்ல போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரியும் திருப்பி போயிட்டாரு. ஸோ வெரி சேட் டு சி தட், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் 144 நல்லா யோசிச்சு பாருங்க. 27 for 4 போதே ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட் ஸ்டில் நெஹல் வதேரா ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளாண்டாரு 46. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட் ஒரு 35 runs in 18 balls ஒரு கேமியோ விளாண்டாரு. இல்லைன்னா 144 கூட வந்திருக்காது. They would have ended in 130 or 135. So not a big target. Anyway, ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்களா எம்ஐ அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல KL ராகுல் as usual நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் 27 அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி அர்ஷின் குல்கர்னின்ற ஒரு பிளேயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இந்த மேட்ச்ல டிகாக்கு பதில். பட் அர்ஷின் குல்கர்னி ஃபெயில் ஆயிட்டாரு. நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்டர் 19 வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அர்ஷின் குல்கர்னி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்கு. அவரோட பேட் லிஃப்ட் புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கும் அவரோட பேட் லிஃப்ட். இப்படிலாம் லூஸா விளையாட முடியாது. அவரோட ஃபுட் ஒர்க் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அண்டர் 19 வேர்ல்ட் கப்லேயே பாத்தீங்கன்னா UAE அதோட தான் செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஆனா மத்த எல்லா மேட்சுமே அவர் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாரு. மெயின்லி டியூ டு ஹிஸ் ஃபுட் ஒர்க். ஹி ஹாஸ் டு ஒர்க் அ லாட். ஈஸியா வந்து விளையாட முடியாது. ஹையர் லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் ஒர்க் இல்லாம கொஞ்சம் அப்படி விளையாடுனீங்கன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. ஈவன் தோ இன் T20 கிரிக்கெட் அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் அவரு. பட் அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணாரு. CSKவோட செமையா விளையாடினாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு டக் அவுட். பட் இந்த மேட்ச்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு நல்ல நாக் 62 runs அடிச்சாரு. நின்னு முடிச்சிருக்கணும். அன்வான்ட் டைம்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரஷர் ஆயிடுச்சு LSGக்கு. ஈஸியா முடிக்க வேண்டிய மேட்சை கடைசி ஒருவருக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுதான் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்ல செட் பேட்ஸ்மேன்ஸ் முடிச்சுட்டு போகணுன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்லாம்? அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஐ திங்க் இட் இஸ் a lesson for லக்னோ. இனிமேட்டு ஃபியூச்சர் மேட்சஸ்ல செட் பேட்ஸ்மேன்ஸ் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது குவாலிஃபயர்ஸ்ல போனாங்கன்னா பிரஷர்ல அவுட் ஆயிடுவாங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எனிவே குட் வின் ஃபார் என்ன சொல்றது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுல எந்த டவுட்டும் இல்ல. மும்பை போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பும்ரா 4 overs போட்டு ஏதோ 17 runs as usual அவரோட எஃபர்ட்டை காமிச்சிட்டாரு. பட் மற்றபடி பெருசா மற்ற போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பெருசா போடலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டார்கெட்டும் கம்மி. அதனால லக்னோ வந்து பாத்தீங்கன்னா லைக் நார்மலா விளையாடிட்டு இருந்தாங்க. விக்கெட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில வந்து கம்ஃபர்டபுள் வின் ஃபார் லக்னோ. நிஜமா மும்பை பொறுத்தவரைக்கும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா இந்த சீசன்லேயே முதல் முறையா கொஞ்சம் நல்லா போட்டார். 4 overs போட்டு 28 runs 2 wickets எடுத்தாரு. அது ஒண்ணுதான் வந்து பாசிட்டிவா அமைஞ்சது. மற்றபடி பெருசா ஒண்ணுமே கிடையாது மும்பைக்கு இந்த மேட்ச்ல. ஆல்ரெடி மைனஸ்ல இருக்காங்க. ரன் ரேட் ஜஸ்ட் only 6 points. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் them to go into top 4ன்றதா தெரியுதுங்க இந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணதுக்கு அப்புறம். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கொடுக்கணுங்க. ஃபென்டாஸ்டிக் இன்னிங் 62 கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா விளையாடினாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இப்போ வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா வந்து நிக்கிறாரு LSGக்கு நம்பர் 3ல. ஸோ கன்சிஸ்டன்டா வாய்ப்புகளும் தராங்க. அண்ட் அவரோட திறமையை அவர் காமிச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனாலதான் இந்த மேட்ச்ல வந்து கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்ட் நம்ம மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு தரும். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்ம வந்து பிரிச்சு கொடுக்க முடியாதுங்க. ஆக்சுவலா நிறைய பேர் நல்லா போட்டாங்க. நான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல் ஹக் அண்ட் மோஷின் கான் அண்ட் ஆல்சோ ரவி பிஷ்னா இவங்க 3 பேருக்கு கொடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா 3 பேருமே சூப்பரா போட்டாங்க. நிறைய ஓவர்ஸ் போட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க, விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ஸோ இந்த 3 bowlersக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவார்டை ஷேர் பண்ணி தான் கொடுக்கணும். அதனாலதான் இவங்க 3 பேருமே கெத்து போலர்ஸ் ஆஃப் த மேட்ச். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் எடுத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய்க்கு கொடுக்கணுங்க. ஏன்னா ஃபீல்டர் ரொம்ப ஷார்ப்பா இருந்தாரு. அண்ட் அந்த திலக் வர்மாவோட ரன் அவுட் அது ரொம்ப க்ரூஷலா இருந்தது ஆக்சுவலா LSGக்கு. ஏன்னா திலக் வர்மா கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. ஸோ அந்த விக்கெட் ரொம்ப க்ரூஷலா இருந்தது. அண்ட் அவரோட ஃபீல்டிங்கும் சரி, அவரோட என்ன சொல்றது சம்டைம்ஸ் இந்த மாதிரி குயிக்கா அடிக்கிறாரு பாத்தீங்களா, ரன் அவுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது ரவி பிஷ்னாய். அதுக்கு தான் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் நம்ம வந்து ரவி பிஷ்னாய்க்கு தரோம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா டாப் ஆர்டர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்.
27 for 4 நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க இருந்து எழுப்புறது? நீங்க அதுலயே 5 ஓவர்லயே 6 ஓவர்லயே 27 தான் அடிக்கிறீங்க. அதுல 4 விக்கெட் விட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% நீங்க லாஸ்ட் மேட்ச் தானே அர்த்தம். ஸோ அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. ஸோ புவர் பேட்டிங். ஸோ அது ஒரு மிகப்பெரிய சொதப்பலா வந்து அமைஞ்சது இந்த மேட்ச்ல. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா திலக் வர்மாவை கேட்டுங்க. ஏன்னா திலக் வர்மா இஸ் த ஒன்லி மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன் இந்த சீசன்ல கன்சிஸ்டன்டா விளாடுறாரு. அவர் கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டா நேஹல் வதேராவோட கூட மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு ஒரு 160 170 கூட எடுத்துட்டு போயிருப்பாரு. மேட்ச் வுட் ஹவ் பீன் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். பட் அவரோட ரன் அவுட் க்ரூஷலா வந்து அமைஞ்சது ரவி பிஷ்ணா அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.